அந்த லூனார் எனர்ஜியை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஒரு 7 மணிக்கு மேலே வந்து போய் பௌர்ணமி வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுக்கு என்னவோ அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ், இந்த மனோவிரயம் அப்படிங்கிற இடத்துலேருந்து தப்பிக்கலாம் நம்ம. ஏன்னா சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆயாச்சு அப்படின்னா எந்த வகையிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த வகையில் வந்துட்டு இந்த மனோவிரயம் அப்படிங்கிற இந்த குரு பயிற்சி இப்போ வரக்கூடிய பயிற்சிகள் கொடுக்கறனால சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நல்ல ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கும் போது யோகா ஆகட்டும் ஒரு பிராணாயாமா பண்ணும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. இதுவே பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நீங்கள் கண்மூடித்தனமாக இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம யோசித்து பண்ணணும். எதுவுமே மன ரீதியாக பண்ணக்கூடாது. என் மனசுக்கு பிடிச்சிருக்கறனால இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லாஜிக்காக திங்க் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. சில இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லாஸோ ஒரு விஷயத்துலையோ கொண்டு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலுமே போக போக வந்து உங்களோட மனோதைரியத்தினால நீங்கள் வளர்த்துக்கூடிய விஷயத்தினால உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி காலத்தில் தான் இருக்குது.